எம்பி எலெக்ஷனில் என்னுடைய தோல்வி பறிக்கப்பட்டுருச்சு, அங்கே முடிவில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல. நாடாளுமன்ற தேர்தல், எம்எல்ஏ தேர்தல்லாம், இப்போ சபாநாயகர் போன தேர்தலெலாம் போனார் அப்பாவெல்லாம். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து விசாரணை அமைக்கணும்னு மனிஷ் திவாரி காங்கிரஸ் சொல்கிறாரு. இதெல்லாம் விசாரணையை அமைக்க முடியுமா? அமைச்சா ஏதாவது ரிசல்ட் வருமா? மோடியினுடைய அடிமையாக செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் உண்மையாக சொல்லக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்கே, மக்கள் எழுப்பக்கூடிய ஓட்டு திருட்டுக்கே, ராகுல் காந்தி எழுப்பின ஓட்டு திருட்டுக்கே, லீடர் ஆஃப் அப்போசிஷன் எழுப்பின எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா வச்சு நீ பண்ண தப்புன்னு சொல்லி உண்மையாக நிரூபித்த ராகுல் காந்தி சொன்னதுக்கே மதிப்பு இல்லையா? அவன் எஸ்ஐஆரை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லா மாநிலத்தினுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய மீட்டிங்கை கூப்பிட்ருக்காங்க. எஸ்ஐஆர் ரிவிஷன் பண்ண போகிறாங்க. எல்லா மாநிலத்திலையும் ஓட்டை திருட போகிறாங்க, ஓட்டை வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க. அவங்க வேலையை அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் மதிப்பெல்லாம் மரியாதை கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இவங்க விசாரணை கமிஷன் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், இவங்க வாட்டில் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். சரி, நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த ஜனநாயக படுகொலையை, ஓட்டு திருட்டு என்ற படுகொலையை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் ஒரு அறப்போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும், ஒரு சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்பட வேண்டும், ஒரு போக்குவரத்து நிறுத்தப்பட வேண்டும். ஒரு வாரமாக நிறுத்தணும், சுப்ரீம் கோர்ட் தலையிட வைக்கணும். எலெக்ஷன் கமிஷன், இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டும். 2024 எலெக்ஷனும் அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன் அத்தனையுமே ரத்து செய்யணும். ரத்து செஞ்சு புதுசாக இவிஎம்மில், விவிபேட்டில் 100% லேசர் பிரிண்ட் அவுட்டை கொண்டு வந்து ஸ்லிப்பில் வந்து ஓட்டு போட்டு அந்த ஸ்லிப்பை என்னா தான் ஜனநாயகம் தலைக்கும். அது வரைக்கும், அதை செய்கிற வரைக்கும் நீங்கள் என்ன தான் தகுதித்தம் பண்ணுங்கள், என்ன தான் போராட்டம் பண்ணுங்கள், என்ன தான் ஊர்வலம் நடத்துங்க, என்ன தான் பேரணி நடத்துங்க, என்ன தான் வந்து மாஸ் மூமெண்ட் நடத்துங்க, நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, பிஜேபி ஜெயிக்கும், என்டிஏ ஜெயிக்கும். இதுதான் நடக்கும்.